ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு கோடு துக்கி. ஸோ இன்றைக்கி வந்து டே 56க்கான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேலிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் நம்ம ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ ப்ராப்ளம்ஸ்லேயே நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ பேலிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் ஃபார்வர்டாக பார்க்கும்போதும் ரிவர்ஸில் ரீட் பண்ணும்போதும் சேமாக இருக்கும். ஸோ இதில் வந்து மேடம் அப்படின்னு இப்படி படித்தாலும் மேடம் வரும், இப்படி படித்தாலும் மேடம் வரும். ஸோ அப்போ இதை வந்து பேலிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா, அகைன் இன்புட் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் தான் நமக்கு இன்புட்டாக வரும். அந்த ஸ்ட்ரிங் வந்து பேலிண்ட்ரோமா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். ப்ளஸ் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று தராங்க. அது என்ன அப்படின்னா, இன்கேஸ் நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து பேலிண்ட்ரோம் இல்லாமல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஏபிசிஏ. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து பேலிண்ட்ரோம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா இப்படி பார்க்கும்போது ஏபிசிஏன்னு இருக்குது, இப்படி பார்க்கும்போது ஏசிபிஏன்னு இருக்குது. ஸோ இது வந்து பேலிண்ட்ரோம் கிடையாது. பட் இந்த ஸ்ட்ரிங்லேருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கேரக்டரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அது பேலிண்ட்ரோமா ஆச்சு அப்படின்னா ஸ்டில் வந்து அது பேலிண்ட்ரோமா அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எந்த கேரக்டர் ரிமூவ் பண்ணால் பேலிண்ட்ரோம் ஆகும்? ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஏபிஏ, அதாவது சிஏ ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். ஓகேவா? என்ன கிடைக்கும்? ஏபிஏன்னு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பிஏ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏசிஏன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுவுமே பேலிண்ட்ரோம், இதுவும் பேலிண்ட்ரோம். ஸோ இந்த கொடுத்துருக்க இன்புட், அதாவது ஏபிசிஏக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ட்ரூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி அதை பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் நமக்கு அவுட்புட்டாக வரணும். ஸோ அது ஏபிஏன்னு வந்தாலும் சரி, ஏசிஏன்னு வந்தாலும் சரி, ரெண்டுமே பேலிண்ட்ரோம் தான். ஸோ இதுதான் அடுத்த வெர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு பேலிண்ட்ரோம்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இப்போ இதில் கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா சேலஞ்ச் என்ன அப்படின்னா, அதில் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி ரிமூவ் பண்ணி ரிமைனிங் இருக்கிற ஸ்ட்ரிங் பேலிண்ட்ரோமா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது, அது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ கொடுத்துருக்க இன்புட்டே வந்து ஒரு பேலிண்ட்ரோம் தான் வச்சுக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ ஏபிஏ அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து ட்ரூ தான், ஏன்னா இது ஒரு பேலிண்ட்ரோம். ஸோ எப்போ அது பேலிண்ட்ரோமா இல்லையோ அப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு கேரக்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி ரிமூவ் ஆகி நமக்கு பேலிண்ட்ரோமா இருந்துச்சுன்னா அதையும் நம்ம பேலிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த பேலிண்ட்ரோம்கான ஸ்ட்ரிங் ஒரு வேலிடான பேலிண்ட்ரோம்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஏன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இதை நோட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் வந்து சேமாக இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து என்னென்னா ஒரு பேர். ஸோ எப்போ இந்த பேர் வந்து தப்பாக போகுதோ, தப்பாக போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது பேலிண்ட்ரோமாக இருக்கவே முடியாது. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ டிஇ டிடிடிஇ. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு லெட்டரும் லாஸ்ட் லெட்டரையும் பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இம்மிடியட்டாக சொல்லிடலாம் இது பேலிண்ட்ரோம் கிடையாது. பட் எந்த லெட்டரை நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் எந்த லெட்டரை நம்ம ரிமூவ் பண்ணுறது? ஓகே, ஸோ நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, எய்தர் நீங்கள் இந்த ஈயை ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஈயை நம்ம ரிமூவ் பண்ணலாம். அப்படி ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ரிமைனிங் இருக்கிற ஸ்ட்ரிங் கிடைக்கும். ஸோ டிஇ டிடிடி. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த டியை ரிமூவ் பண்ணலாம். அப்படி ரிமூவ் பண்ணால் நமக்கு இந்த ஸ்ட்ரிங் கிடைக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா இடி இடிஇ. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிட்டோம், அதாவது ஒரு கேரக்டர் ரிமூவ் பண்ணுற ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, அப்படி யூஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி நமக்கு ரெண்டு ஸ்ட்ரிங் கிடைக்குது. இப்போ இது ரெண்டில் ஏதோ ஒன்று பேலிண்ட்ரோமாக இருந்துச்சுன்னா கூட நமக்கு ஆன்சர் வந்து பேலிண்ட்ரோம். கரெக்டாக? ஸோ இப்போ இதை வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதை செக் பண்ணோன்னா இது பேலிண்ட்ரோமா, இது ரெண்டு மேட்ச் ஆகுது. பட் இது ரெண்டும் மேட்ச் ஆகலை, அப்போ இது பேலிண்ட்ரோமா இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ பார்ப்போம். ஸோ இது மேட்ச் ஆகுது, இதுவும் மேட்ச் ஆகுது. ஸோ நடுவு மிடில் எலிமெண்ட்டுக்கு வந்தாச்சு, அப்போ இது பேலிண்ட்ரோம். ஸோ இப்போ நம்ம ஒரு கேரக்டரை நம்ம ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு ஸ்ட்ரிங் கிடைக்குது. அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கில் ஏதோ ஒன்று பேலிண்ட்ரோமா இருந்தாலே நமக்கு போதும். ஓகேவா? ஸோ அப்போ கொடுத்துருக்க இன்புட் வந்து ஒரு பேலிண்ட்ரோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ மீதி இருக்க ஸ்ட்ரிங் என்ன அப்படின்னா பிசி. ஓகே, ஸோ இந்த பிசியில்
ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் மேட்ச் ஆகலை. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கேரக்டர் நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ இதை ஒரு கேரக்டர் நம்ம ரிமூவ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், பிங்கிற கேரக்டர் கிடைக்கும். இதில் இன்னொரு பியை ரிமூவ் பண்ணோன்னா சிங்கிற கேரக்டர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதாவது பிசியில் ஒரு கேரக்டரை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ சியை ரிமூவ் பண்ணால் பி கிடைக்கும், பியை ரிமூவ் பண்ணால் சி கிடைக்கும். ஸோ ஒரு கேரக்டர் ரிமைனிங் இருக்குது அப்படின்னாலே, சாரி, இது இந்த கொடுத்துருக்க பி அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை அகைன் நம்ம பேலிண்ட்ரோமான்னு நம்ம செக் பண்ணணும். இதுவும் பேலிண்ட்ரோம் தான், இதுவும் பேலிண்ட்ரோம் தான். ஓகே, ஸோ நமக்கு ஏதோ ஒன்று பேலிண்ட்ரோமாக இருந்தாலே அது கொடுத்துருக்க இன்புட் வந்து பேலிண்ட்ரோம்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ் சிம்பிள் லாஜிக். ஸோ நம்ம ஃபஸ்ட் லெட்டரையும் செகண்ட் லெட்டரையும் ஃபஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும். அது மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மிடில் இருக்க அடுத்ததை நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி எந்த பிளேஸில் அது மேட்ச் ஆகாமல் போகுதோ, ஓகேவா, அந்த பிளேஸில் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும். அதாவது ஒரு கேரக்டரை நம்ம ரிமூவ் பண்ணணும். அந்த கேரக்டர் ஃபஸ்ட் லெட்டராக இருக்கணும், இல்லைன்னா லாஸ்ட் லெட்டராக இருக்கணும். ஓகேவா? அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 2 ஸ்ட்ரிங் கிடைக்கும். அந்த 2 ஸ்ட்ரிங்கில் எது வந்து ஏதோ ஒன்று வந்து பேலிண்ட்ரோமாக இருந்துச்சு அப்படின்னா என்டையர் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம பேலிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமுக்கான லாஜிக். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கான லாஜிக் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே உங்கள் லாங்குவேஜில் கோட் பண்ணுங்கள். இதோட கோடிங் வீடியோ பார்க்கணுன்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஓகே கேஸ், பேக் டு விஎஸ் கோட். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் வேலிட் பேலிண்ட்ரோம். ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ரிங் அனுப்புகிறோம். அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு அது பேலிண்ட்ரோமான்னு செக் பண்ணி சொல்லணும். இன்கேஸ் பேலிண்ட்ரோமா இல்லை அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு கேரக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்போ பேலிண்ட்ரோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகேவா? ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ நமக்கு என்ன இன்புட் அப்படின்னா ஸ்ட்ரிங் தான் இன்புட். ரிட்டர்ன் வந்து என்னென்னா பூலியன். ஓகே, டன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து கன்சோல்லே ஜஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் வந்து நம்ம அனுப்புகிற ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேலிடான பேலிண்ட்ரோமே கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டன். ஸோ லிஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்புட்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஏபிஏ அண்ட் ஏபிசிஏ, அப்புறம் வந்துட்டு டிஇ டிடி இ. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்புட். இது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்து வந்து இதை வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். டன். ஸோ இது போக ஆக்சுவலி இன்னொரு சினாரியோ, பேலிண்ட்ரோமே இல்லாத சினாரியோ. ஸோ அதுக்கு வந்து ஏபிசி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு திங், ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேரக்டரையும் லாஸ்ட் கேரக்டரையும் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அப்படி மேட்ச் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரோம். அதாவது இப்போ இந்த ஏபிஏக்குள்ளே மேபி இன்னொரு ஏபின்னு கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏவும் ஃபஸ்ட் லெட்டர் ஏவும் மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த 2 பேரை வச்சுக்கணுன்னே அவசியம் இல்லை. ஓகேவா? இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுவும் மேட்ச் ஆகுது. அப்போ அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் ஒன் கேரக்டர் தான் இருக்குது. அப்போ இது ஒரு வேலிடான பேலிண்ட்ரோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேரக்டரை பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்டர். ஸோ லெட் ஸ்டார்ட் வந்து 0. அப்புறம் லாஸ்ட் கேரக்டரை பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள். ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த்து -1. ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோ டைம்ஸ் லூப்ஸ் ரன் பண்ணோன்னா இந்த ஸ்டார்ட் வந்துட்டு எண்டுக்கு கம்மியாக இருக்க வரைக்கும் நம்ம லூப்பை வந்து ரன் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் லெஸ் தென் எண்டு. ஓகே, ஸோ உள்ளே செக் பண்ணுறது என்ன கண்டிஷன் அப்படின்னா இப்போ இந்த ஏவும் ஃபஸ்ட் லெட்டர் ஏவும் லாஸ்ட் லெட்டர் ஏவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டார்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிடணும், எண்டை டிக்ரிமெண்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இஃப் ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்ட் பொசிஷனில் இருக்கிறதும் ஸ்ட்ரிங்கோட எண்ட் பொசிஷனில் இருக்கிறதும் சேமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சேமாக இருந்தால் ஸ்டார்ட் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், எண்டு வந்து 1 மைனஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு வேலிட் பேலிண்ட்ரோமாக இருந்துச்சு அப்படின்னா இதுதான் 100% ட்ரூவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு எப்பயுமே நடக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட்டும் எண்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ ஒரு வேலிட் பேலிண்ட்ரோம் தான் நம்ம இப்போ அனுப்பிச்சிருக்கோம். இந்த லூப் சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு பேலிண்ட்ரோமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ டன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நோடு 56. ஓகே, ஸோ இப்போ ஒரு வேலிட் பேலிண்ட்ரோமுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக எழுதிட்டோம். பட் இன்னொரு சினாரியோ இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த செகண்ட் சினாரியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 2 கேரக்டர் மேட்ச் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு கேரக்டரும் லாஸ்ட் கேரக்டரும் மேட்ச் ஆகுது. ஃபஸ்ட் டைம் மேட்ச் ஆகுது. செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பி அண்ட் சி அப்படின்னு நமக்கு வந்துடுது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த கேஸ், அதாவது எல்ஸ் கேஸ், ஓகேப்பா, ஸ்டார்ட் கேரக்டரும் எண்ட் கேரக்டரும் மேட்சாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ அதுக்கு இந்த தான் கரெக்டான எக்ஸாம்பிள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் கேரக்டர் டி, எண்ட் கேரக்டர் வந்து இ. ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணணும்,
எய்தர் இந்த இடத்துல நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும், நம்ம ஒரு லெட்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம், நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இதில் நம்ம ஈயை ரிமூவ் பண்ணால் நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கிடைக்கும் கரெக்டாக. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லை நான் ஃபஸ்ட் லெட்டர் டிஏ ரிமூவ் பண்ணால் எனக்கு இந்த ஆஃப் கிடைக்கும். ஓகே, ஸோ நமக்கு பேசிக்காக ஒரு கேரக்டர் ரிமூவ் பண்ண முடிவு பண்ணியாச்சு. அது ஏன் நம்ம மிடில் இருக்கிறத வந்து நம்ம ரிமூவ் பண்ண மாட்டேங்கிறோம், அது ஒரு கொஷின் வரும் இல்லையா. ஏன் நம்ம ஃபஸ்ட் கேரக்டரையும் லாஸ்ட் கேரக்டரையும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம், ஏன் மிடில் இருக்க கேரக்டர் வந்து ரிமூவ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு. பிகாஸ் அது ஒரு வேலிட் பாலிண்ட்ரோமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மிடில் இருக்க ஸ்ட்ரிங் எல்லாமே வேலிடாக தான் இருக்கணும். ஓகே, மிடில் இருக்கிறது வேலிடாக இல்லை அப்படின்னா ஸோ அதாவது எண்டில் இருக்கிறது வேலிடாக இருக்கணும் ஃபஸ்ட்டு திங். எண்டில் இருக்கிறது வேலிடாக இருந்தால் தான் மிடில் இருக்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ எண்ட்லேயே மிஸ்டேக்காக இருக்குன்னா மிடில் போய் நம்ம செக் பண்ணணும் அவசியமே இல்லை கரெக்டாக. ஸோ அதுதான் அந்த லாஜிக் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் மேட்ச் ஆகலை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு இந்த ஈயையும் இந்த டியையும் கம்பேர் பண்ணி நோ யூஸ். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு லெட்டரை ரிமூவ் பண்ணி ஆகணும். நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனும் ஒரு லெட்டர் தான் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த லாஸ்ட் லெட்டரை ரிமூவ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட் லெட்டரை ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அது மட்டும்தான் நமக்கு ஆப்ஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 ஸ்ட்ரிங் வந்து நான் எடுக்க போகிறேன். இன்கேஸ் ஃபஸ்ட் மேட்ச் ஆகலை அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம எப்படி எடுக்கிறது. ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது யூஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சப்ஸ்ட்ரிங் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நமக்கு டோட்டலாக வந்து 6 கேரக்டர்ஸ் இருக்குது. அப்போ இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து 5 வரைக்கும் இருக்கும். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எது அப்படின்னா 0லேருந்து 4 வரைக்கும் தான். ஓகேவா. ஸோ 0லேருந்து 4 வரைக்கும் தான் நான் கொடுக்கணும். ஸோ ஸ்ட்ரிங்கில் சப்ஸ்ட்ரிங்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார்ட். ஓகே, ஸ்டார்ட் வேரியபிள் இருக்கிறது தான் ஸ்டார்ட்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எண்டு வந்து என்ன அப்படின்னா எண்டு வந்து நம்ம கொடுக்க போகிற வேல்யூ வந்து நமக்கு இப்போ 4 வேணும் அப்படின்னா 5ன்னு கொடுக்கணும். இப்போ 5th இண்டெக்ஸ் வேணும்னா 6ன்னு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா எண்டு வந்து இதில் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் இன்க்ளூசிவ் கிடையாது, எக்ஸ்க்ளூசிவ். ஸோ இப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் வேணும் அப்படின்னா நான் 0லேருந்து 4 அப்படின்னு நான் கொடுக்கணும். ஓகேவா. 0லேருந்து 3ன்னு கொடுக்கக்கூடாது, 0லேருந்து 4ன்னு கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்னா ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் கொடுத்தா போதும். ஓகேவா. ஸோ ஏன்னா எண்டு அப்படிங்கிறது என்னவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இதை பொறுத்தவரை எண்டு அப்படி இந்த ஸ்ட்ரிங்கை பொறுத்தவரை எண்டுங்கிறது 5ஆக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0லேருந்து 4th இண்டெக்ஸ் வரைக்கும் நமக்கு இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு அவுட்புட்டாக என்ன கிடைக்குன்னா டிஇடிடி. ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ செகண்ட் பார்ட் வந்துட்டு நமக்கு என்ன எப்படி எடுக்கலாம் அப்படின்னா அதே சப்ஸ்ட்ரிங் தான். ஸோ ஸ்டார்ட் வந்து என்ன கொடுக்க போகிறோன்னா 0 கொடுக்க போகிறதில்ல, 0க்கு அப்புறம் 1 ஸ்டார்ட் +1 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். எண்டு வந்து நமக்கு வந்து 5ஐ இன்க்ளூட் பண்ணணும். அப்போ நம்ம ஒன்று ப்ளஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணால் அடுத்து செகண்ட் பார்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நமக்கு இது கொடுக்கும். ஓகேவா. ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு தான் நான் இந்த வேல்யூஸ்லாம் உங்களுக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். பட் ஆக்சுவல் இன்புட்டுக்கு வேறு மாதிரி நமக்கு வரும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு 2 ஸ்ட்ரிங் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த 2 ஸ்ட்ரிங்கில் ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோமாக இருந்தால் கூட நம்ம வந்து ரிட்டர்ன் ட்ரூ பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ அப்போ பாலிண்ட்ரோமான்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் பாலிண்ட்ரோம் அப்படின்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்ட்ரிங் வாங்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அகைன் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அதே லாஜிக் தான். ஸ்டார்ட் 0. சரி, இந்த இடத்துல லெட் யூஸ் பண்ணக்கூடாது, சரி கான்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது, லெட் யூஸ் பண்ணோம். லெட் எண்ட். ஓகே. ஸோ எண்டு வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த் -1. ஸோ இந்த டைம் வந்து எப்போ ஸ்டார்ட் எண்டு. ஓகே. இஃப் ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்ட் வந்து ஸ்ட்ரிங்கோட எண்டுக்கு சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்ட் +1. அப்படி இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகேவா. ஏன்னா மேட்சாக இல்லைன்னா அது பாலிண்ட்ரோமா இருக்காது. ஓகேவா. ஸோ இல்லை சக்ஸஸ்ஃபுல்லி லூப் முடிஞ்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே. ஸோ இஸ் பாலிண்ட்ரோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம 2 கண்டிஷன், ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்டு பார்ட்டு பாலிண்ட்ரோமா இருக்கலாம், இல்லைன்னா செகண்ட் பார்ட் வந்து பாலிண்ட்ரோமா இருக்கலாம். ஸோ இப்போ ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணலாமா. ஸோ ரிட்டர்ன் இஸ் பாலிண்ட்ரோமா, ஃபஸ்ட் பார்ட் இஸ் பாலிண்ட்ரோமான்னு கேட்குறோம். இல்லை அது இல்லை அப்படின்னா செகண்ட் பார்ட் வந்து பாலிண்ட்ரோமான்னு கேட்குறோம். ஓகேவா. ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று பாலிண்ட்ரோமா இருந்துச்சுனாலும்
நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு தான் வரணும். ஓகே, ஸோ இல்லை இந்த இல்ஸ்குள்ளேயே போகல அப்படின்னாலும் அது அப்போ கொடுத்துருக்க இன்புட்டே வந்து ஒரு பேலிண்ட்ரோம் தான். ஓகேவா, ஸோ அப்போ அதையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏபிஏ வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்தோம். ஸோ நமக்கு வந்து ட்ரூன்னு தான் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஏபிசிஏ கொடுப்போம். ஸோ இதில் வந்து என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து ஏவாக இருக்கும், எண்டும் ஏவாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்ட் இன்க்ரிமெண்ட் ஆயிரும், எண்டு டிக்ரிமெண்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த மாதிரி பிசிஏன்னு வரும்போது பி ஸ்டார்ட் ஓகே, அடுத்து எல்ஸில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா பிசின்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இந்த பிசியை வந்துட்டு நம்ம என்னவா பிரிப்போம் அப்படின்னா பி தனியாக சி தனியாக பிரிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பி, செகண்ட் பார்ட் வந்து சி. ஸோ ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்கை நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக பேலிண்ட்ரோம் தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ செகண்ட் பார்ட் ஆக்சுவலி ரன்னே ஆகாது. ஸோ நமக்கு ரிட்டர்ன் ட்ரூன்னு வந்துடும். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏபிசிஏக்கு அவுட்புட் என்ன அப்படின்னா ட்ரூ. ஓகேவா, ஸோ இப்போ வந்து இந்த இன்புட்டை இந்த பெரிய இன்புட் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து எடுத்த உடனே ஸ்டார்ட் வந்து டி, எண்டு வந்து இ. ஸோ அப்போ ஏதோ ஒன்று ரிமூவ் பண்ணி ஆகணும். அப்போ டிஏ ரிமூவ் பண்ணலாம், இஏ ரிமூவ் பண்ணலாம். அப்படி ரிமூவ் பண்ணுறப்ப டி வந்து பேலிண்ட்ரோம் கிடையாது, டிஏ ரிமூவ் பண்ணி வர்றது தான் பேலிண்ட்ரோம். ஓகேவா, ஸோ இதுவும் வந்து ஒரு வேலிட் பேலிண்ட்ரோம். ஸோ இப்போ இன்வேலிடுக்கு ஒரு சினாரியோ இருக்குது, ஏபிசின்னு கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து இதெல்லாம் எப்படி ஆன்லைனில் சால்வ் பண்ணுறது, லீட் கோட் லிங்க் கொடுங்க, இல்லைனா கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் லிங்க் கொடுங்க, ஏதோ ஒரு லிங்க் கொடுங்க, அதில் போய் நாங்கள் சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி போட்ட ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் லிங்க்கை வந்து நான் எடுத்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணணும். பட் இப்போதைக்கு நான் வந்து இந்த ப்ராப்ளம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன். அதை நீங்கள் வந்து அதில் கூட நீங்கள் போய் டேரெக்டாக சால்வ் பண்ணலாம். அதில் சால்வ் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இன்கேஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு சினாரியோ வந்து மிஸ் பண்ணியிருப்போம் நம்ம கோடில், அது எல்லாத்தையுமே அந்த ஆன்லைனில் கம்பைல் பண்ணும்போது ரன் பண்ணும்போது அது வந்து ஃபைண்ட் பண்ணி நம்ம கொடுத்துரும். ஓகேவா, ஸோ அதை பற்றி நம்ம வேணால் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸ்டில் உங்களுக்கு டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோடிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் கோடு வித் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணி விடுங்க.